கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று. இந்த ஜீவ விருட்சம் என்ற உடனே என்று உனக்கு ஒன்று நினைவு வந்தது. ஆதி ஆகமத்துல தேவன் எல்லாத்தையும் படைத்த பொழுது ஜீவ அதாவது தங்களில் தங்கள் விதையுடைய விருட்சத்தையும் அவர் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. தங்களில் தங்கள் விதையுடைய விருட்சத்தையும் அது முளைப்பித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாருங்க, இந்த விருட்சம் என்பது தங்களில் தங்கள் விதையை உடையதா இருக்கு. நீங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசியா மாறி இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்களும் தங்களில் தங்கள் விதையை உடையவர்களாய் உங்களுக்கான விதை இருக்கணும். உங்களைப் போலவே வேறு ஒருவரை நீங்கள் விசுவாசியாய் மாற்றிருக்க வேண்டும். உங்களைப் போலவே ஒரு விதையாவது உங்களுக்குள்ளே முளைத்திருக்க வேண்டும். அப்படி முளைக்கணும்னா நீங்க விருட்சமா இருக்கும். விருட்சம்னா பெரிய மரமா, நல்ல கனி கொடுக்கிற மரமா நீங்க மாறும்பொழுதுதான் அது விருட்சமா மாறும். விருட்சம் என்பதுக்கு அர்த்தம் பெரிய ஒரு நல்ல வளமை மிக்க ஒரு மரம். அப்படிப்பட்ட மரத்தால தான் விதையை பிரசவிக்க முடியும். அதனால நீங்க ஒரு பெரிய விருட்சமாக மாறணும். அப்படின்னா பாருங்க, அதிலும் எப்படிப்பட்ட விருட்சம்? ஜீவ விருட்சம். விருட்சம் மரம் அப்படின்ற பேருக்கே உணர்ச்சியற்றதுதான் மரம். கால் மரத்து போச்சுங்க அப்படின்னுவாங்க. அப்படி உணர்ச்சியற்றதுதான் மரம். ஆனால் ஜீவ விருட்சம் என்பது உணர்ச்சியோடு உலாவுகிறது. கர்த்தர் உங்களை மரமாய் வைத்திருக்கிறார், ஆனால் உணர்ச்சி உள்ள மரமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் விருட்சம். அந்த விருட்சம் தங்களுக்குள்ளே ஒரு கனியை கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கனி உள்ளவர்களாய் இந்த நிலத்திலே உழவ வேண்டும். உங்களுக்கான கனி, உங்களுக்கான விதை உங்களுக்குள்ளிருந்து பிரசவிக்கப்பட வேண்டும். உங்களுக்கான விதையை நீங்கள் உருவாக்குங்கள். நீங்கள் கனி கொடுக்கிற மரமாய் வளருங்கள். அப்படி உங்களுக்குள்ளாய் ஒரு விதை உருவாகும் போது உங்களுக்கான பலன் ஜீவ விருட்சமாய் மாறு. அப்படிப்பட்டதான நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவாராக.